தம்பி ரவீந்திரநாத் இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு. நம்ம இந்த தொகுதியில எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசிச்சேன். அன்னைக்கு கூட தேனி மீட்டிங்ல கூட எனக்கு எப்போ வரணும்னு தெரியும்னு சொல்லி நான் பேசினேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே, சார் இந்த முறை நீங்க நிக்கணும், இந்த முறை நீங்க தேனியில நிக்கணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு. இல்லைன்னா போன பிப்ரவரி 24க்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்றது, எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி. உங்களுக்கு தெரியும். இங்க வேட்பாளராக மீண்டும் நான் தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது 14 வருடம் கழித்து வர்றேன்னா அவங்க வீட்டு பிள்ளையா எல்லா இடங்கள்லயும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும். உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறேன். அதான் உண்மை. எனக்கு ஒரு சின்னம் மக்களுடைய சார்பாக நான் போட்டிடுறேன். என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள். அவர்களே என்ன நிறுத்திருக்காங்க. நான் அவர்கள் தான் என்ன வெற்றி பெற செய்ய போறாங்க. இதுல யாராவது பேசட்டும். ஜூன் 4 எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். 14 வருஷமா மக்களோட நாங்க தான் இருக்கோம், அவர் இல்ல நாங்க தான் வெற்றி பெறுவோம் சரி, அவரெல்லாம் பேசி அவர் ஏதோ விரக்தியில பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக, அப்புறம் அம்மா இருந்தாங்க, நம்ம முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம். இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்ல. ஆனா இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார். அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம். வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவேன் சொன்னேன். அதனால என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு. நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், இன்னும் நேற்று கூட போன நாராயணதேவன்பட்டியில அந்த பெண்கள்லாம் நின்று இன்னும் இங்க எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும். அதாவது என்னெல்லாம் தேவையோ தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்று. அம்மா மறைவிற்கு பின் மோடி தான் உங்களுக்கு அப்படின்ற லெவல்ல நீங்க பரப்புரையை கொண்டு போறீங்க. அந்த மோடி முன்னிலைப்படுத்தி பண்ற பரப்புரை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி? அதாவது இது நான் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லல. நான் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்று தந்தேன். நான் பண்ணேன்னு நான் எங்கேயும் சொல்லல. அப்ப முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தேன். இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்ல, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஸ்கீம்ஸ் நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி.